ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனைவருக்கும் பிடித்த ஒரு பயிற்சி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி, இதையெல்லாம் பார்த்தா பலன்களோடு சேர்த்து சற்று பயத்தோடு பார்ப்பது மக்களினுடைய வழக்கமாகிவிட்டது. ஆனால் இப்போ பார்க்க இருக்கிற பயிற்சி குரு பகவானினுடைய பயிற்சிங்க. அற்புதமான கிரகம், மக்களால் அதிகம் வரவேற்கப்படுகின்ற ஒரு பயிற்சி அப்படின்னு சொன்னால் அது இந்த குரு பயிற்சி தாங்க. அதிலும் குறிப்பாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால், குரு பகவான் வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி வருவார். இதனை வருட கிரகம், ஒரு குரு பாரியாயம் அப்படிங்கிறது 12 ராசியை 12 வருடங்களில் குரு பகவான் சுற்றி வருகின்ற ஒரு அற்புதமான அமைப்பு. கோவில் கும்பாபிஷேகங்கள் கூட இந்த குருவினுடைய நகர்வை வச்சு தான் 12 வருஷத்துக்கு ஒரு முறை மீண்டும் மீண்டும் செய்கிறது வழக்கம். சரி, இப்பேற்பட்ட இந்த குரு பகவான் ஒரு முழுமுதற் சுபகிரகம், குரு பார்க்க கோடி நன்மை. ஏன்னா இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னாங்க, ஒரு சிலருக்கு அவயோக அமைப்புகளில் போய் பயிற்சி காலகட்டங்களில் அமர்ந்தாலும் கூட அவர் ஒரு இயற்கை சுபர், கெடுதல்களை வலுவாக செய்ய மாட்டார். எந்த இடத்தில் அமர்ந்தாலும் தீமை செய்கின்ற அமைப்புகளில் இருந்தாலும் நன்மையையும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம். இப்போ அவருடைய பயிற்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எந்த இடத்தில் அவர் அமர இருக்கின்றார், அங்கிருந்து அவர் உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகளை தர இருக்கின்றார், என்ன மாதிரியான விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை தாங்க நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். இப்பேற்பட்ட இந்த குரு பகவான் வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதி அன்று தற்பொழுது வீற்றிருக்கின்ற ரிஷப ராசிதனிலிருந்து மிதுன ராசிக்குள்ளாக நகர்வு பெறுகின்றார். அடுத்த ஓராண்டு காலகட்டத்திற்கு இந்த குருவினுடைய பயிற்சி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு என்ன மாதிரியான நன்மைகள், எங்கு கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதாங்க நம்ம விலாவாரியாக பார்க்க இருக்கின்றோம். இது ஒரு பொது பலன். இதோடைய பலம் ஒரு 10%. உங்களுடைய சுய ஜாதகமும் வலுப்பெற்று விட்டது என்றால், நல்ல தசாபுக்திகள் நடக்கின்றது என்றால் நல்ல பலன்கள் கூடுதலாக இருக்கும். கொஞ்சம் தசாபுக்திகள் சரியில்லை என்றால் கொஞ்சம் தீய பலன்கள் தான் மேலோங்கி நிற்கும். சரிங்களா? ஏன்னா இது ஒரு பொதுவான பலன் அப்படிங்கிறத நண்பர்கள் மனதில் வச்சுக்கிட்டு இந்த பதிவை பார்ப்பது நல்லது. இந்த குருவினுடைய பெயர்ச்சி உங்களுடைய குறிப்பிட்ட ஜென்ம நட்சத்திரத்திற்கு எப்படி இருக்கின்றது என்பதை தொடர்ந்து வாருங்கள் பார்க்கலாம். மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இந்த குருவினுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்கள் நட்சத்திரத்திற்கு 7ஆம் வீட்டில் ஒரு அற்புதமான முறையில் அமைகிறதுங்க. ராசிநாதன் உங்களுடைய ராசியையே பார்க்கிறார். ஏன்னா தனுசு ராசிக்குள்ளே தான் இந்த மூல நட்சத்திரம் இருக்குது. அதோடைய ராசிநாதனை நட்சத்திரத்தை பார்ப்பது மிக மிக சிறப்பான ஒரு அமைப்பு. அதே போல் பார்த்துக்கிட்டிங்கன்னாங்க, இந்த காலகட்டம் திருமணம் உள்ளிட்ட அனைத்து விதமான சுபகாரிய தடைகளையும் விலக்கும். அப்போது இவ்வளோ நாள் கல்யாணம் ஆகலை, ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன், 30 வயசை கடந்துருச்சு, அதை பண்ணியும் முன்னேற முடியல, இதை பண்ணியும் முன்னேற முடியல அப்படிங்கிற மாதிரியான என்ன மாதிரியான தடைகளை எல்லாம் நீங்கள் பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த தடைகளை எல்லாம் விலக்குகின்றது மாதிரியான ஒரு காலகட்டம் இது. ஆக திருமண முயற்சிகள் சிறந்த முறையில் உங்களுக்கு கைகூடி வரும். இது ஒரு பாயிண்ட். அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் மன வாழ்க்கையில் யாருக்கெல்லாம் கடுமையான கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் அப்படின்னு ஓடிக்கிட்டு இருந்ததோ அவங்களுக்கெல்லாம் அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகி ஓரளவுக்கு மன வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் பெறக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமையப்பெறுகிறது. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில், பொருளாதாரம், ஆரோக்கியம் இந்த மாதிரியான அமைப்புகளில் யாரெல்லாம் பின்னடைவுகளை சந்தித்து கொண்டிருந்தீர்களோ அவங்களுக்கும் இந்த காலகட்டம் ஒரு நல்ல பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான ஏற்றம். இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, திருமணம் கைகூடி வரும். மறுமணத்திற்காக முயற்சி செய்கின்றவர்களுக்கும் மறுமண அமைப்புகள் கைகூடி வரும். மன வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். திருமணம் சார்ந்து புத்திரபாக்கியம்னு ஒரு சொல்ல, புத்திரபாக்கியத்திற்கான தடைகளும் விலகி குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடியது மாதிரியான காலம் இந்த காலம். அப்போ நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கும் இந்த காலகட்டம் ஒரு சிறப்பு மிகுந்ததாக விளங்குகிறது. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மையான அமைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க, உத்தியோகம் சரிவர அமையாத நண்பர்களுக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப சூப்பர்னு சொல்ல மாட்டேன், ஆனால் எதிலும் ஒரு வேலை கிடச்சிடும். தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். வேலை வாய்ப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு சிறந்த அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது. தொழில் சார்ந்து, பொருளாதாரம் சார்ந்து பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல நகர்வை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இது. ஓரளவுக்கு கையில் நல்ல வருமான ஓட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கிடணும்.
அப்போ நீங்கள் புதிதாக தொழில் தொடங்குறீங்க, இல்லை ஆல்ரெடி தொடங்கின தொழில் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் செகண்டரி. இந்த காலகட்டம் தொழில் சார்ந்து ஒரு நல்ல நகர்வை அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு செல்வதற்கான ஒரு அற்புதமான அமைப்புகளில் இந்த காலகட்டம் உண்டு அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா மிக மிக மேன்மையாக அமையும். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னாங்க, உறவுகளுக்கு இடையில இருந்து வந்த சிக்கல்கள் குறையும். ஆமாங்க, இந்த உறவோடு பிரச்சனை, அந்த உறவோடு பிரச்சனை, எந்த உறவோட பிரச்சனைகள்லாம் இருந்ததோ அந்த உறவுகளோடு இருந்து வந்த பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்து உறவு பிரச்சனைகளை நோக்கி உங்களுடைய பயணம் நின்று உறவு ஆரோக்கியத்தை நோக்கி நகரும். அதே போல் ஹெல்த் ரிலேட்டடாக என்னெல்லாம் தொந்தரவுகளை நீங்கள் அனுபவித்து வந்தீர்களோ அதெல்லாம் ஓரளவு கட்டுக்குள் வந்துடும். தீராது, நாளில் சனி இருக்கிறதுனால, ஆனால் கட்டுக்குள் வந்துடும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக ஆரோக்கியம் மேம்படும் காலம் இந்த காலம். சரிங்களா? நீண்ட நாட்களாக ஏதேனும் சொத்து பத்துக்களை விற்க முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கீங்க, அதை விற்றா இந்த கடன் அடைச்சிடலாம், அதை விற்றா என் பிள்ளை கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு ஏதேனும் ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். அந்த கமிட்மெண்ட்டுக்காக இந்த சொத்தை விற்கிறதுக்காக முயற்சி பண்ணுவீங்க, ஆனால் விற்க முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரியான விற்க முடியாத சொத்து பத்துக்களை கூட விற்பதற்கான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது. தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த டாக்குமெண்டேஷன்ஸில் ஏதாவது வில்லங்கம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த டாக்குமெண்டேஷன்ஸில் இருக்கிற வில்லங்கங்களை எல்லாம் குறைப்பதற்கு அல்லது சரி செய்வதற்கான ஒரு நல்ல காலம் இது. ஆஃபீஸர்ஸை பார்த்து அதை கொஞ்சம் சரியான விஷயங்களை செய்து அதை நம்ம குறைச்சிட முடியும். இந்த காலகட்டம் அதற்கு பயன்படுத்திக்கிடலாம். எதிர்பார்த்த இடங்களிலிருந்து சட்டுன்னு சின்ன சின்ன உதவிகள் எல்லாம் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகின்றது என்பதனையும் நீங்கள் மனசில் வச்சுக்கிடணும். சரிங்களா? இது ஒரு நல்ல அமைப்பு. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னாங்க, 3 முக்கியமான விஷயம். ஒன்று, இந்த காலகட்டம் சுய தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் பெரிய அளவில் முதலீடு உள்ள போடாதீங்க. தொழில் நகர அதுக்கு ஏற்ற மாதிரி லிமிட்டுக்குள்ளே முதலீடு போடுறது நல்லது. வருமானம் வந்துடும். பெரிய முதலீடு போட்டிங்கன்னா ஒரே ஐடியா ரிட்டர்ன் எடுக்க முடியாமல் திணறிடுவீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, ஆரோக்கியம் மேம்படும். அது மேம்படும் போது உணவு பழக்க வழக்கத்தில் நீங்களும் கட்டுப்பாடாக இருக்கணும். இல்லாமல் நீங்கள் பாட்டு கண்ணா பின்னான்னு இருந்தீங்கன்னா ஹெல்த் தொந்தரவு மீண்டும் அதிகரிச்சிடும். நாளில் இருக்கிற சனினால் கவனமாக இருந்துக்கணும். அதே போல் பேங்க் லோன் சம்மந்தப்பட்ட குறைந்த வட்டிக்கான கடன்கள் கிடைக்கும். அதை வாங்கி பெருத்த வட்டி இருக்கிற இடத்துல கடன் அடைக்கணும். அதை விட்டு மீண்டும் கொண்டு போய் தொழிலில் போடுற அதில் போடுறேன்னா சிரமமாயிரும். ஆக கடன் குறையும், நோய் வீரியம் குறையும். அதை நம்ம கட்டுக்குள்ளே மெயின்டைன் பண்ணுறதுக்கான வழியை நம்ம தான் பார்க்கணும். சரிங்களா? இதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதுமானது. ஆக ஓவராலாகவே மூல நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் ஓரளவுக்கு நன்மை மிகுந்த காலகட்டமாக அமைகின்றது. கல்வியிலிருந்து வந்த தடைகளும் விலகும். ரொம்ப மனக்குழப்பமான அமைப்புகளில் இருந்து வந்தவர்களுக்கும் ஓரளவு என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் அப்படிங்கிறத சிந்தித்து செயல்படுவதற்கான ஒரு தெளிவு பிறக்கின்ற அற்புதமான காலமாக இந்த காலம் அமைகின்றது அப்படிங்கிறத அன்பர்கள் உணர்ந்துக்கிடணும். சரிங்களா? ஏதேனும் சொத்து வாங்கிறது, சொத்து கை மாற்றுறது, இந்த மாதிரியான முயற்சிகள்லாம் இருக்குன்னா தாராளமாக இந்த காலகட்டத்தில் முயற்சிக்கலாம். வெற்றி உண்டு. தாயாரின் அரவணைப்பும் தாயாரின் ஆதரவும் கிட்டும் காலம் இந்த காலம். சரிங்களா? ஆக அனைத்து மூல நட்சத்திரக்காரர்களும் நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.